இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி யோகங்கள் செய்ய போகுதுன்னு பார்ப்போம். குரு அதிசார பயிற்சியில் மகரத்துக்கு நல்லது நடக்காமல் மகர ராசி அப்படின்னாலே இது ஒரு இன்டெலிஜென்ட்டான ராசி. எந்த ஒரு சூழ்நிலையும் போராடி மேலே வரக்கூடிய, அப்போ ஒரு வேலையை விட்டு விட்டு போகக்கூடிய அம்சம் இல்லை, அது கவனம். இப்போ வேலைக்கு தான் சார் போயிட்டுருக்கேன். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாயோட பயணிக்கிறார். வேலை செய்யும் இடத்துல பேராமீட்டர் ஹெல்த்லாம் இப்போ தாங்க டெவலப் ஆகுது. 6 11 இருக்கும்போது தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்த அத்தனை விலகிற காலகட்டம். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் சர்ஜரி வரைக்கும் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் கொடுத்துருக்கேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி யோகங்கள் செய்ய போகுதுன்னு பார்ப்போம். குரு அதிசார பயிற்சியில் மகரத்துக்கு நல்லது நடக்காமல் இருக்குமா? ஏன்னா உங்கள் ராசிக்கு சுப பார்வையாக 7ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார். அதை பற்றி நிறைய பேசுவோம். ஒரு விடிவு காலம் வருது, ஒரு வெளிச்சம் வருது. இத்தனை நாளாக எவ்வளோ மைனஸ் இந்த ராசிக்கு இப்போ அப்படியே மாறுது, அதை பற்றி பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மகர ராசி அப்படின்னாலே இது ஒரு இன்டெலிஜென்ட்டான ராசி. எந்த ஒரு சூழ்நிலையும் போராடி மேலே வரக்கூடிய ராசி. வாழ்வில் பார்க்காத கஷ்டம் இல்லை, கிடைக்காத அனுபவம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தான் மேலே எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அது இப்போ உங்கள் ராசிக்கு குரு பார்வை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்ற காலகட்டம். இந்த குறிப்பாக 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறதாங்க ஹைலைட்டு. அவர் 4ஆம் அதிபதியாக இருக்கிறார். இப்போ இடம், வீடு, வண்டி ஏதோ ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வேகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம், வாங்க சொல்லியிருக்கோம். அது ஜாதக அடிப்பில் ஒரு சிலருக்கு வேண்டாங்க. சில காலம் முன்னாடி இந்த ராசிக்கு சொன்னால் பண நெருக்கடி இந்த ராசி படாத பாடு பட்டுருச்சு. வர காசு இப்படி வாங்குகிறோம், இப்படி செலவாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கௌரவம் மட்டும்தான் இருக்குது, அதை இழக்காததுக்கு பல இது பண்ணியாச்சு. விரைய காசு, குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலங்கிறது. அது குறிப்பாக அந்த தீபாவளி ஒட்டிலாம் செலவினங்களுக்கு இந்த ராசிக்கு பஞ்சமாக ரொம்ப எல்லா ராசியும் செலவு பண்ணியிருப்பாங்க. அது இந்த ராசிலாம் படாத பாடு. இப்போ புதுசாக ஒன்று அடிஷ்னலாக வேறு வந்தது. அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறது. போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ தாங்க ஒரு நல்ல நேரம் வருது. ஃபஸ்ட்டு குரு பார்க்க கோடி நன்மை. மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது, ஜெயிச்சிருவோம், இதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சுப தகவல்கள் வருகிறது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குது இல்லையா, அங்கே சனியோட. அவர் வேறு 2ஆம் அதிபதி. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரும் பணம் வருகிறது. உழைக்காத வருமானமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரும் பணம் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி கமிஷன் வகை வருமானங்கள், சீட்டு போட்ட பணத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு பண வருமானம் உண்டு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி. லாபாதிபதி 11ஆம் இடம். 11ஆம் இடம் வலுத்து விட்டாலே ஏதோ ஒரு வகையில் பணமோ ஏதோ வெற்றி உண்டு. இப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வந்தாச்சு. இந்த ராசிக்கு திருஷ்டி தோஷம் நிச்சயமாக இருந்திருக்குங்க. எல்லாமே நினைப்பாங்க, எவ்வளோ போராடுறோம் ஏன் நடக்கலை, என்னதான் மைனஸ், ஒன்றுமே இல்லை, மற்றவங்களாம் இப்படி பழைக்கிறாங்களே. குறிப்பாக பெண்களாக ரொம்ப தவிச்சிட்டாங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ முதல் நல்ல பலன், ஒரு பார்வை உண்டு, மனசுக்கு மகிழ்ச்சி, சக்ஸஸ் ஆக கிடைக்கும். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் வீடு, இடம், வண்டி, வாகனம், தாயின் உடல்நிலை சீராகும் காலகட்டம். பணம் ரீதியாக நிறைய பேர் கொடுத்து உதவக்கூடியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ணலாம், வண்டி வாகனங்கள் பண்ணலாம், வாங்கலான்னு இப்போ அதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்கு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்போ தான் இந்த இடத்த விற்று லாபம் சம்பாதிக்க முடியுமா, ஒரு கமிஷன் வகையில் வருமானம் வருமா, நிச்சயமாக இருக்கிற காலகட்டம். மாணவர்களுக்கு தாங்க, மாணவர்கள் அப்படியே படிப்படியாக மேலே டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. ஆக இந்த நேரத்தில் சூப்பராக இருக்குது. வேலை விஷயத்தை பற்றி பேசிட்டு போவோம். 6ஆம் இடத்தில் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கார். வேலையை விட்டுறலாம் அப்படிங்கிற பல பேர் யோசிச்சிட்டாங்க. வேலை பண்ணணுமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒரு குழப்பம். வேலையாக பிஸ்னஸான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இந்த ராசிக்கு. பொதுவாக ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் வேலையாக பிஸ்னஸாக எந்த யோகம் உண்டு. ஒரு சிலருக்கெலாம் பிஸ்னஸ் வேண்டான்னு சொல்லியிருக்கோம், ஒரு சிலர் வேலையை விட்டுட்டு போயிடறோம். அது தசாபுத்தி அடிப்படையிலும் பார்க்கணும். எடுத்தவங்க கௌத்தம் பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள் மற்ற நம்ம சந்திரனை ஆதிக்கம் வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம், அது பார்க்கணும். அப்போ ஒரு வேலையை விட்டு விட்டு போகக்கூடிய அம்சம் இல்லை, அது கவனம். இப்போ வேலைக்கு தான் சார் போயிட்டுருக்கேன். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாயோட பயணிக்கிறார். வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், காம்படிஷன் உண்டு. இப்போ தான் எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் சீக்கிரட்டை வெளியே கொடுக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை இப்போ சொல்லிக் கொடுங்க, ட்ரெயின் பண்ணுங்கன்னு வரக்கூடிய அம்சம் உண்டு.
உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம் உண்டு, அதே மாதிரி உழைக்காத வருமானம் உண்டு. அந்த வகையில் மற்றவங்க பெனிஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணிக்கணும். இப்போ கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணி பேசக்கூடிய அம்சம் உண்டு, இதை பார்க்கணும். இப்போ திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சுங்க. ராசிக்கு 7ல் குரு பகவான் சுப பார்வையாக இருப்பதால் திருமண வரன் உண்டு. மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். ரொம்ப நாளாக திருமணம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ தான் வரன் தானாக தேடி வருகிற சூழ்நிலை. இதில் ஒரு சூட்சம் நடக்குன்னா, திருமணம் பண்ணணும் டக்குன்னு நடக்கும். திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான். நிறைய பேர் சொன்னாங்க 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குது, 11க்கு எத்தனை பொருத்தம் இருக்குது. அது மட்டும் பத்தாதே, அதை தாண்டி கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம் இதெல்லாம் பார்க்கணும். திருமண நாள் சரியாக குறித்த அனைத்து திருமணம் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மெயினான திருமண ஒருத்தங்க மனமுறிவு ஏற்படுதுன்னா திருமண நாள் அங்கே குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல கோயிலில் வீட்டில் வச்சவங்களுக்கு நம்ம கரெக்டாக ஜோசியர் கொடுக்குற டேட்டா இருந்தது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோசியர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் எனக்கு இந்த டேட்டு எழுதுன்னு சொல்கிற மாதிரி மண்டபம் இந்த டேட் தான். ஒருத்தர் மண்டபம் டேட் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு 4 டேட் இதை போட்டு கொடுங்க. 4 டேட்டுமே இந்த பொண்ணுக்கு செட் ஆகலை. இல்லை இதில் ஒரு நல்ல நேரம், இதில் ஒரு முகூர்த்தம். இது எப்படி போடுறது? ஒரு பெண் வளர்பிறை அப்படிங்கிறது சந்திரனை மையமாக பார்க்குறதா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் முடிந்து வருகின்ற 14 நாள் வளர்பிறைன்னு எடுக்கிறதா? ஒரு கரு உருவதுங்கிறது அந்த 14 டேஸ் தானே கணக்கு. இப்போ இந்த அடிப்படையிலாம் சூட்சம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு பழைய விஷயமாக பார்ப்பாங்க. அப்போ சூட்சமாக போட வேண்டும். ரைட். ராசிக்கு 8ஆம் அதிபதி 10ல் பயணிக்கும் காலகட்டத்தில் தொந்தரவு கொடுத்தவர்கள் தொல்லைகள் விலகும். சின்ன வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி பெறுகிற சூழ்நிலையில் உண்டு. அரசாங்கத்தின் ஆதாயம் உண்டு. இந்த நேரத்தில் நிறைய கவர்மெண்ட் சீர்திருத்தங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்தால் பாருங்கள். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வகையில் ஆதாயம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராசஸும் இப்போ சக்ஸஸ். அப்போ பார்க்கலாம். 9ஆம் அதிபதி இப்போ தான் 9, 10 ஷட்டில் அடிச்சுட்டே இருக்கும். தந்தை வழி, ஆன்மீக குருமார்கள், தொலைதூர பயணங்கள், டேட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுதல் உட்பட்டவை. நிறைய பேர்த்து வேலையை பார்த்திங்கன்னா, வேலைக்கு நானே சொன்னேன், வேலையை இந்த ஜனவரிக்கு மேலே மாறுங்க, அதுக்கு முன்னாடி மாறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா புதன் என்ற பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து மீண்டும் வக்கரம் பெறுகிற காலகட்டம் வரும். 11க்கு வரும், திருப்பி வக்கரம் பெறும். இந்த ஷட்டில் அடிக்கும்போது திருப்பி பழையபடியே வந்துட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஒருத்தங்க சார் ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்டதோ தொலைதூர பயணமோ டேட்டை கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்த வேண்டாம், யோசிச்சு பண்ணுங்கள். பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி இப்போ தாங்க வலுப்பெறுது. சில காலமாக பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு பிஸ்னஸை விட்டுறலாமா, வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஏன் பண்ணுறோம், நஷ்டத்தின் பிடியில் இருந்தாங்க. நஷ்டமும் கஷ்டமும் எதுவுமே நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படி. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்கு. சுக்கிரன் இருந்தால் தான் இந்த ராசிக்கு யோகமே. அப்போ நான் நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாங்க, நிறையா பரிகாரம் பண்ணாமல் இருப்பாங்க, ஏதோ ஒரு மாற்றங்கள். இப்போ சுக்கிரன் நல்லபடியாக இருக்குது, அதிலிருந்து அப்படியே டெவலப் ஆகுது. இவருக்கு தொழில் இன்னும் டெவலப் ஆக வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை அன்று முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. முருகருக்கு எப்பவுமே ஒரு மாலை மாதிரி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள், எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக தொழில் டெவலப் ஆகும். இப்போ தொழில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டுருக்கு. அவங்க அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணலான்னா, வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, தொழில் இன்னொன்று ப்ராசஸ் பண்ணலாமான்னு. பொதுவாக இது இப்போ அதிசார பயிற்சி டெம்பரவரியாக சில காலம் இருக்குது. இதை வச்சு முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா மீண்டும் மிதனத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ கவனமாக அடுத்த புது தொழில்கள் மாற்றங்களையும் பார்க்கணும். ஆல்ரெடி மிஸ்டேக் ஆகி விட்டு போனதை டெவலப் பண்ணுங்கள். ரைட். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் பகவான்களாக பயணிக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக லாபங்கள் உண்டு. புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய புது விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஹெல்த் விஷயத்தை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், த மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி, இந்த புக்கை படித்தாலே ஒரு முழுமையாக ஒரு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு புக் இருக்குது. அது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஆங்கில அறிவு இருக்கிற யார் வேணால் எளிமையாக இருக்கும், படித்தா நிச்சயமாக பலன் சொல்ல முடியும். ரைட். ஹெல்த் பேராமீட்டர், ஹெல்த்லாம் இப்போ தாங்க டெவலப் ஆகுது. 6-11 இருக்கும்போது தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்த அத்தனையும் விலகிற காலகட்டம். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் சர்ஜரி வரைக்கும் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் கொடுத்துருக்கேன். அருகில் இருக்கிற வெங்கடாச்சலபதி பெருமாள், அதாவது வெங்கடாச்சலபதின்னு வரணும், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாருங்க. இதே ஈரோடு அந்த பக்கம் இருக்கிற பச்சைமலை முருகர் வழிபாடு சென்று வாருங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தொல்லைகள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட அத்தனையும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக டெவலப் ஆயிடுவீங்க.
இயற்கையாக இந்த அதிசார பயிற்சி அருமருந்தாக இருக்கிறது. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.